எபிரியர் 9:14 சொல்லுது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதாவது கிறிஸ்துவினுடைய இரத்தம் அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு, நம்மை தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படின்றார் பாருங்களேன். அப்போ நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய ஆத்துமா, அதில் நிறைய செத்த கிரியைகள், மரணத்திற்கு ஏதுவான கிரியைகள் நிறைய அதில் நிறைஞ்சிருக்கு. ஆனால் அதையெல்லாம் சுத்திகரிப்பது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மட்டுமே. அதுதான் ஏசாயா 54:14 சொல்லுது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. அதாவது தேவனுடைய கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மனிதனுடைய இருதயம் நீதியில் ஸ்திரப்பட்டிருக்குமா. ஸோ அந்த நீதியில் ஒரு மனிதன் ஸ்திரப்படும் பொழுது அதுதான் நீதிமான் என்கிற ஒரு உணர்வு. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தைரியம் எப்போ வருது நமக்கு? நாம் நீதிமான் என்ற ஒரு உணர்வு. அந்த நீதிமான் என்ற உணர்வு எப்படி வருது அப்படின்னா, நம்மளுடைய சுய கிரியைகளோ அல்லது நம்மளுடைய சொந்த முயற்சியோ கிடையாது. நம்மளுடைய சுய நீதி அழுக்கான கந்தை அப்படின்னு வசனம் சொல்லுது, சரிங்களா? ஸோ அப்போ நான் நீதிமான் என்ற உணர்வு எங்கே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய சரீரத்தில் இருந்து வழிந்த இரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. ஏன்னா அவர் என்னுடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். ஸோ நாம் முற்றிலுமாய் சுகம் அடைந்தது எங்கே அப்படின்னா, சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த இரத்தத்தினால தான் நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஒரு மனிதன் அல்லது ஒரு ஆத்மா அந்த சிலுவையை நோக்கி பார்க்க 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 நான் முற்றிலுமாய் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன். எதனால்? அவருடைய இரத்தத்தினால. அவருடைய இரத்தம் எனக்காக கொடுக்கப்பட்டதுனால நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன். அந்த ஒரு உணர்வு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மை நீதிமான் என்ற ஒரு உணர்வுக்குள் கொண்டு போகிறது. ஸோ அப்போ நீதிமான் தான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா சுத்திகரிப்பில் நமக்கு என்ன வருதுன்னா, நீதியில் நாம் ஸ்திரப்படுகிறோம். நீதியில் ஸ்திரப்படும் பொழுது அது என்ன ஆகும்? நமக்கு கொடுமைக்கு நாம் தூரமாகும், பயம் இருக்காது, திகில் இருக்காது. அப்போ இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தில் குற்ற மனசாட்சி இருக்குது. நான் பாவி, நான் இந்த தவறுகளை அப்போ திரும்ப திரும்ப தன்னுடைய தவறை நினைத்து நினைத்து என்ன பண்ண முடியாதுன்னா பரிசுத்தமாக முடியாது. அப்போ அன்றைக்கு வனாந்தரத்தில் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த அந்த ஜனங்கள் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்திற்கு தப்பித்தாங்க, சரிங்களா? அதே மாதிரி தான் இன்றைக்கும் மனிதர்கள் எப்பொழுதும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்க பார்க்க அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த உணர்வும் அந்த தியானமும் அந்த எண்ணமும் தான் நான் கழுவப்பட்டேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், அந்த உணர்வுக்குள்ளே கொண்டு போய் மனிதனை பரிசுத்தமாக்க முடியும், பரிசுத்தமாக்குகிறது. அதை விட்டுட்டு நம்ம நம்மளுடைய சுய கிரியைகள் மீது நாம் நம்பிக்கை வைத்து அதை நாம் செய்து நாம் நீதிமானாக ட்ரை பண்ணும் பொழுது நாம் தோல்வியில் முடிகிறோம், மனிதன் சோர்வடைந்து போகிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பேச வேண்டியது, சிந்திக்க வேண்டியது, யோசிக்க வேண்டியது எல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன். ஏன்னா இதுதான். ஸோ அவருடைய ரத்தம் நம்மளுடைய இருதயத்தை செத்த கிரிகளற சுத்திகரிக்கிறது. ஸோ பயம், கவலை, குற்ற உணர்வு, பாவ உணர்வு, ஸோ இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா, அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வுக்குள்ளே நம்மை கொண்டு சென்று நம்மை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி நம்மை தைரியமாய் அவரிடத்தில் கிட்டி சேர உதவி செய்கிறது.